அம்மா மாலை வணக்கம்மா. மாலை வணக்கம்ப்பா. இன்னைக்கு என்னம்மா பண்ண போறீங்க? இன்னைக்கு சிறுதானிய வகை அரிசி போட்டு மாவு அரைக்க போறேன். மாவுக்கு தேவையானது குதிரைவாலி, வரகரிசி, கம்பு, கேழ்வரகு இது 4 சேர்த்து 2 கிலோ போட்டிருக்கேன். 2 கிலோ போட்டிருக்கேன். உளுந்து 200 உளுந்து 200 உளுந்து ஊற போட்டிருக்கேன். வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் அரைச்சு மாவாக்கணும். ஃபர்ஸ்ட் உளுந்து போட்டு அரைக்க போறேன்ப்பா. உளுந்தோட சேர்த்து வெந்தயமும் போட்டு அரைக்கணும். உளுந்து நல்லா அரைச்சிட்டேன்ப்பா. பொங்க பொங்க அரைச்சிருக்கேன். தண்ணி தெளிச்சு ஆட்டி நல்லா பொங்க பொங்க அரைச்சி அள்ளிட்டேன். உளுந்து அரைச்சு முடிச்சிட்டேன்ப்பா. இப்ப சிறுதானிய அரிசியை போட்டு அரைக்க போறேன்ப்பா. அதுல தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கங்க. அது ரெடி ஆயிடுச்சாம்மா? இல்லப்பா, இன்னும் கொஞ்சம் அரைப்படணும்ப்பா. சரிம்மா. சிறுதானிய வகை மாவு அரிசி போட்டோம்லப்பா, அந்த அரிசி வந்து மாவா ரெடி ஆயிடுச்சுப்பா. அல்லப்பா வகை அரிசி மாவுக்கு வந்து இந்த இவ்வளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சீங்கன்னா சூப்பரா பொங்கி வரும் காலையில. இந்த பாருங்கப்பா, மாவு நல்லா சாஃப்டா அப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்லா காலையில சூப்பரா பொங்கி இருக்கும் 6 மணிக்கு. இங்கே இருப்பா, பொங்கிருச்சுப்பா மாவு. காலையில தான் பொங்கும்னு நினைச்சேன். கடைசியில மணி 10 மணிக்கெல்லாம் பொங்கிருச்சு. சரின்னு கரண்டி விட்டு கலக்கி எடுத்து மாவை ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடலான்ட்டு கலக்கிட்டு இருக்கேன்ப்பா. பத்தியிலப்பா, மாவு எவ்வளவு பொங்கி இருந்துச்சு. இப்போ பாருங்க, கரண்டியை விட்டு கரைச்சு நல்லா ஃபுல்லாக கீழே இது பண்ணி வச்சுட்டேன்ப்பா. இதை மாற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க போகிறேன். தேங்க்யூ.